நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் லென்த். ஃபர்ஸ்ட் நம்ம என்னப்பா பார்த்தோம், நான் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், ஹேண்ட் ஸ்பேன், கியூபிட், ஃபுட் ஸ்பேன், அடுத்து பேஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் பார்க்க போறோம். நான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஹியூமனுக்கு ஹியூமன், மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும். ஆனா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அப்படி இல்ல, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கரெக்டான துல்லியமான வேல்யூவை கொடுக்கும். ஓகேங்களா? சென்டிமீட்டர், மீட்டர், ஸ்கேல், இதான் வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, ஹைட் நம்ம எதிர வச்சு அளப்போம். ஒரு ஸ்கேல் இருக்கும், அதுலதான் நம்ம எவ்வளவு ஹைட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து நீங்க டைலர் கடைக்கு போனா ஒரு டேப் வச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் அளந்து கரெக்டா நம்மளுக்கு ஃபிட்டா வந்து ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க. Measuring by standard unit. Objects of greater length are measured in meter and objects of smaller length are measured in centimeter. அதாவது நீளம் அதிகமா இருக்கக்கூடிய கிரேட்டர் லென்த் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்ஸை வந்து மீட்டரால அளப்போம். இதே வந்து நீளம் கம்மியா இருக்கக்கூடிய ஸ்மாலர் லென்த்தா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து சென்டிமீட்டர் அப்படிங்கறதால மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லார்கிட்டயும் ஸ்கேல் இருக்காப்பா? இந்த ஸ்கேல்ல பாருங்க, இங்க இருக்குல்லப்பா 0 to 1 இருக்குல்ல, இதான் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? குட்டி குட்டி கூட இருக்கு பாருங்க, அவங்களே 1 to 3 வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த குட்டி குட்டி போர்டு இருக்குல்ல, இது வந்து மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. பாருங்க, 0 to 1 இருக்குல்லப்பா, இதான் வந்து 1 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர், 3, 4. ஓகேங்களா? இதான் வந்து சென்டிமீட்டர் அளவு. பாத்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சின்னதா இருக்கிறதுனால நம்மளுக்கு குட்டியா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இந்த சென்டிமீட்டர் அளவால அளப்போம், இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி. இப்ப பாருங்களேன், இந்த பென்சில் பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 11 சென்டிமீட்டர் இருக்கு. இப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த ஸ்கேல் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கு. இது ஒரு லாங் சைஸ் ஸ்கேல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீட்டர். மீட்டர் அப்படின்னா இந்த ஸ்கேல் பார்த்தோம், இதுல மொத்தம் எத்தனைப்பா இருந்தது, 30 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த மாதிரி 100 சென்டிமீட்டர் சேர்ந்தாதான் வந்து 1 மீட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்க வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மீட்டர் வந்து எவ்வளவு லென்த்தா இருக்கு சென்டிமீட்டரை விட அப்படின்ட்டு. பாருங்க, இந்த மாதிரி எத்தனை ஸ்கேல் அப்ப வைக்கணும், 30 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இன்னொரு 30 சேர்த்தா 60, இன்னொரு 30 சேர்த்தா 90, அடுத்து இன்னும் கொஞ்சம் 10 சென்டிமீட்டர் சேர்க்கணும். அப்ப வந்து 3 ஸ்கேலு இன்னும் கொஞ்சம் 10 சென்டிமீட்டர் ஆட் பண்ணாதான் 1 மீட்டர் வரும். அப்ப எவ்வளவு லென்த் வரும்னு பாத்துக்கோங்க, எவ்வளவு நீளம் வரும்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல்லாம் வந்து இந்த டெக்ஸ்டைல் எல்லாம் இருக்கும். இந்த ஷர்ட் எல்லாம் வந்து கிழிப்பாங்கல்ல, இப்ப அந்த துணியில இருந்து இப்ப 2 மீட்டர் ஷர்ட் தாங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பெருசா வந்து இரும்பு மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. அதுல வந்து கரெக்டா 2 மீட்டர் இது பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க அது எவ்வளவு நீளம் இருக்குன்ட்டு. அப்ப வந்து இந்த நீளமான இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அளக்கிறதுக்கு மீட்டர் பயன்படும். ஷார்ட்டான இருக்கக்கூடிய திங்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்கு சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, பிராக்டிஸ். டிக் தி அப்ராக்சிமேட் யூனிட் டு மெஷர் தி ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ். இங்க ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதாவது கொடுத்திருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எந்த இதுல வந்து மெஷர் பண்ணுவாங்க, மீட்டரா சென்டிமீட்டரா அப்படி சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சாரி இருக்கு. சாரி அப்படிங்கிறது லார்ஜ் ஒன்னு தான், அப்ப வந்து லாங்கஸ்ட் ஒன்னு தான், அப்ப மீட்டர். அடுத்து பாருங்க, பிளாக் போர்டு இருக்கு. சென்டிமீட்டர்லயும் நம்ம ஸ்கேல வச்சுமே நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். சின்ன போர்டா இருந்தா இங்க கொஞ்சம் லென்த்தான போர்டு இருக்கு, நீளமான போர்டு இருக்கு. சோ நம்ம மீட்டர் ஸ்கேல வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டேபிள் இருக்கு. டேபிளுமே வந்து நம்ம ஸ்கேல வச்சும் பண்ணலாம், மீட்டர் இதை வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? அதோட லென்த் பொறுத்து தான் நம்ம மீட்டர் டேபிள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பாக்ஸ். பாக்ஸ் அப்படிங்கிறது சின்ன ஆப்ஜெக்ட், அப்ப வந்து சென்டிமீட்டர்ல பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம புக் கொடுத்திருக்காங்க, அதுவுமே வந்து சின்ன ஆப்ஜெக்ட் தான், அப்ப சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மெஷரிங் லென்த். லெட் அஸ் லேர்ன் டு மெஷர் தி லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் யூசிங் ஸ்கேல். அதாவது வந்து நம்ம ஸ்கேல்ல யூஸ் பண்ணி வந்து ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை வந்து எப்படி மெஷர் பண்றதா பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு லெட் இருக்கு. இந்த லெட் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி எவ்வளவு லென்த் இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ண போறோம். பாருங்க, கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், 0ல வச்சுக்கணும். 0ல வச்சாச்சா? வச்சாச்சு. எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாருங்க, 14 சென்டிமீட்டர் இருக்கு. இப்ப என்னோட லென்த் வந்து 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த லென்த் வந்து சேஞ்ச் ஆகுமா? நோ, ஸ்டாண்டர்டா இதான் இருக்கும். இங்க வந்து ஒரு பென்சிலோட லென்த் மெஷர் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு சீப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிராக்டிஸ். அப்சர்வ் தி பிக்சர் இன் ப்ரீவியஸ் பேஜ் அண்ட் ரைட் தி லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. அதாவது என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்கல்லப்பா, இந்த ஆப்ஜெக்ட்ஸோட லென்த்தை வந்து அவங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா, எங்க கொடுத்திருக்கிறதா ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, ஒரு கோம் கொடுத்திருக்காங்க, சீப்பு கொடுத்திருக்காங்க. லென்த் ஆஃப் தி கோம் இஸ், இங்க கோம்போட லென்த் எவ்வளவு மெஷர் பண்ணிருக்காங்க, 12. அதான் இங்க எழுதிருக்காங்க 12 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, ஸ்டார். லென்த் ஆஃப் தி ஸ்டார் இஸ், ஸ்டாரோட லென்த் எவ்வளவுன்னு பாப்போமா? பாருங்க, ஸ்டாரோட லென்த் எவ்வளோ, 8 சென்டிமீட்டர். எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பென்சிலோட லென்த். லென்த் ஆஃப் தி பென்சில் இஸ், பென்சிலோட லென்த் என்னப்பா, 10 சென்டிமீட்டர். எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கிரையான். லென்த் ஆஃப் தி கிரையான் இஸ், கிரையானோட லென்த் எவ்வளோ, 4
சென்டிமீட்டர். எழுதிக்கங்க 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆக்டிவிட்டி fill in the boxes by measuring the length of the objects using handspan, eraser and centimeter scale. அதாவது கொடுத்திருக்க ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹேண்ட் ஸ்பேன் அதாவது ஜான் எத்தனை ஜான் இருக்குன்னு மெஷர் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து எரேசரை வச்சு மெஷர் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி எத்தனை சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கூல் புக், நம்ம மேக்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பென்சில். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதோட யூனிட் 4 முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.